Sainath Builders ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakka. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அணு ஆயுத தயாரிப்பை கைவிட ஈரான் மறுப்பது தங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என சொல்லி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி தாக்குதலை தொடர்ந்தது. இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இஸ்ரேலை ஒப்பிடும்போது இதுவரையிலான போரில் ஈரானுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தரப்பில் 24 பேர் இறந்துள்ளனர், ஈரான் தரப்பில் 639 பேர் இறந்துள்ளனர் என மனித உரிமை அமைப்புகள் கூறுகின்றன. முக்கிய இராணுவ கட்டமைப்புகள், அணு ஆயுத கூடங்கள், எண்ணெய் கிணறு மற்றும் சுத்திகரிப்பு ஆலை, இயற்கை எரிவாயு ஆலை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியதால் ஈரானுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இஸ்ரேல் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. அதற்கான தண்டனையை அது அனுபவித்தே தீரும் என ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறினார். கமேனியை உயிரோடு விடமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு சூளுரைத்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் இன்று 8வது நாளை எட்டியது. நாளுக்கு நாள் சண்டை தீவிரமாகி வரும் நிலையில் இரு நாடுகளும் அதிநவீன ஆயுதங்களை போரில் பயன்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஈரான் கிளஸ்டர் ஏவுகணை மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை இஸ்ரேல் இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. கிளஸ்டர் ஏவுகணை என்பது உலகளவில் தடை செய்யப்பட்ட ஒரு ஆயுதமாகும். கிளஸ்டர் ஏவுகணைக்குள் பல சிறிய ரக குண்டுகள் இருக்கும். ஏவுகணை 7 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் போதே வெடிகுண்டு இருக்கும் பகுதி திறக்கும். அதிலிருந்து சுமார் 20 சிறிய ரக குண்டுகள் பிரிந்து செல்லும் வகையில் ஏவுகணை வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஏவுகணையிலிருந்து பிரிந்து செல்லும் 20 குண்டுகளும் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பகுதிகளில் ஆங்காங்கே விழுந்து வெடிக்கும். ஏவுகணை ஒரு இலக்கை தாக்கினால் அதிலிருந்து பிரிந்து செல்லும் சிறிய குண்டுகள் இன்னும் பல இலக்குகளை தகர்க்கும். இதன் மூலம் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கடும் உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதே பயங்கரவாத சிந்தனை கொண்ட ஈரானின் திட்டம் என இஸ்ரேல் இராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் எஃபி டெஃப்ரின் கூறினார். இப்படி கிளஸ்டர் ஏவுகணையில் இருந்து வெளிக்கிளம்பும் குண்டுகள் சில நேரங்கள் வெடிக்காமல் கிடக்கும். அது போர் முடிந்த பிறகு நீண்ட நாள் கழித்தும் வெடிக்கும் என்பதால் கடும் உயிர் சேதம் ஏற்படும். எனவே வெடிக்காத குண்டுகள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கும்படி இஸ்ரேல் இராணுவம் கிராபிக்ஸ் வீடியோ வெளியிட்டு மக்களை உஷார்படுத்தியுள்ளது. கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்தும் ஈரானின் செயலை அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. போரின் போது இராணுவ இடங்களை குறிவைத்து தாக்குவதுதான் போர் முறை. ஆனால் இந்த கிளஸ்டர் ஏவுகணை இராணுவ இலக்குக்கு பதிலாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களை தாக்கும் ஆபத்து இருக்கிறது. இதை ஈரான் புரிந்து கொண்டு கிளஸ்டர் ஏவுகணையை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டுமென ஆயுத கட்டுப்பாட்டு அமைப்பின் செயல் இயக்குனர் டேரில் கிம்பல் கூறினார். 2008ஆம் ஆண்டு கிளஸ்டர் ஏவுகணைகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. இதற்கான ஒப்பந்தத்தில் 111 நாடுகள் கையெழுத்திட்டன. ஈரான், இஸ்ரேல் நாடுகள் மட்டும் கையெழுத்திடவில்லை. ஆனால் 2023ஆம் ஆண்டில் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா கிளஸ்டர் ஏவுகணைகளை சப்ளை செய்தது. அதை வைத்து உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தியது. பதிலுக்கு இதே கிளஸ்டர் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவும் தாக்குதல் நடத்தியது. ஆக ரஷ்யா, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள் இந்த பயங்கரமான கிளஸ்டர் ஏவுகணைகளை கைவசம் வைத்திருப்பது உறுதியானது. இஸ்ரேலில் உள்ள முக்கிய மருத்துவமனை மீது நேற்று ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது.
அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதனால் அதிர்ச்சியில் உறைந்த இஸ்ரேலை கிளஸ்டர் ஏவுகணை நிலைகுலைய வைத்துள்ளது. தனது போர் முறையில் பலவித நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வரும் இஸ்ரேல் ஈரானுக்கு எந்த மாதிரியான பதிலடியை கொடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.